வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மஞ்சப்பொடி, எல்லாம் கலந்த மிளகாப்பொடி, தேவைக்கான அளவு உப்பு, கொஞ்சோண்டு புளி கரைச்சல் ஊற்றிட்டு நான் தனியாக ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு. அதோட ரெசிபியை வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கனமான இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கீரின பச்சை மிளகா போட்டுட்டு நான் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே நான் சின்ன சைஸ் தக்காளியை வெட்டி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுமே நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இந்த குழம்புல ஊற்றிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு மூடி கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுமே 15 நிமிஷம் கொதி விட்டு எடுத்தால் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. நான் முன்னாடி காட்டின மிக்சரில் என்னென்ன சேர்த்துருந்தேன்னா மிளகு, பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், கசகசா இது எல்லாத்தையும் தான் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.